ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஏரோ ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் 3 லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஷேப்பில் தான் நம்ம வந்து டிசைன் போட போகிறோம். ஹேரோ ஸ்டிச் வந்து இப்படி தான் நாங்கள் போட போகிறோம். அதுக்கு உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டார்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து த்ரெட்டை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அப்படியே அகைன் இந்த ஃபஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு அங்கே ஒரு குட்டி லாக். அகைன் வந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி லாக். திரும்ப அப்படியே ரிவேர்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு குட்டி லாக் போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா, இந்த இது வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த லைன் எடுத்தோம் பார்த்தீங்களா இப்படி. ஸோ இந்த இதில் வந்து நம்ம வந்து சென்டரில் போட போகிறோம். விரித்து இப்படி எடுத்துகிட்டு இந்த நூலோட இப்படி பிரித்து இந்த ஒரு நூலை பிரிச்சுட்டு இங்கே ஒரு குட்டி லாக் போடுறோம். அகைன் வந்து இந்த நூலை இப்படி லைட்டாக இப்படி இழுத்து விட்டுட்டு இங்கே ஒரு லாக் போட்டுட்டு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அகைன் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எடுத்து இங்கே ஒரு குட்டி லாக் போடுறோம். அப்புறம் இங்கே ஒரு குட்டி லாக், திரும்ப வந்து கீழே கொண்டு வந்துட்டு திரும்ப வந்து ஒரு குட்டி லாக் போடுறோம். வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் போயிட்டு அங்கே ஒரு செயின் போட்டுட்டு அங்கே ஒரு குட்டி லாக் போடுறோம். ஸோ குட்டி லாக் போட்டதுக்கப்புறமா நம்ம இந்த இடத்த ரெண்டை பிரித்து இதை வந்து இப்படி உள்ள ஒரு த்ரெட்டை மட்டும் உள் சைடாக கொண்டு வந்து ஒரு செயின் போட்டுட்டு குட்டி லாக் மாதிரி போட்டுட்டு அகைன் வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் மேல் பக்கமாக கொஞ்சம் மேலேயாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு குட்டி லாக் போட்டுடணும். ஸோ உள் பக்கம் ஒரு குட்டி லாக், மறுபடியும் அகைன் வந்து வெளிப்பக்கம் ஒரு குட்டி லாக். இப்போ ஏரோ மாதிரி தருதுங்களா, ஏரோ ஸ்டிச் வந்து இதுதான். ஸோ உங்களுக்கு தெரியறதுக்காக நான் சில்க் த்ரெட்டில் போடுறேன். நீங்கள் சரியிலுமே போட்டுட்டு அதுக்கப்புறமா சில்க் த்ரெட்டுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டில் மறுபடியும் எடுத்த இடத்துல கொண்டு போகிறேன். அங்கே போயிட்டு அங்கே ஒரு குட்டி லாக் போடுறேன். லாக் போட்டுட்டு ஏன்னா வந்து இது சென்டரில் வந்து நான் பிரிக்கிற நூலை ரெண்டாக பிரித்து ஒன்று இப்படி இழுத்து கீழ் பக்கமாக இழுத்துட்டு ஒரு குட்டி லாக் போட்டு இன்னொரு த்ரெட்டை வந்து மேல் பக்கமாக மூவ் பண்ணி ஒரு லாக், அகைன் வெளியே வந்து ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப என்ன பண்ண போகிறேன், பஸ்ஸில் கொண்டு போட்டு மறுபடியும் ஸ்டார்டிங்கில் இருந்து வந்து இதை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு இங்கே ஒரு லாக் போடுறோம். லாக் போட்டு இதை ரிவேர்ஸில் கொண்டு போயிட்டு வெளிப்பக்கமாக ஒரு லாக் போட்டு அப்புறம் இங்கே எண்டு நாட் போட போகிறோம். நீங்கள் வந்து ஜரிலையும் போடுங்க, சில்க் த்ரெட்லேயும் போடுங்க. Thank you.